எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு சட்டம். ரமதானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு சட்டம், குறிப்பாக பெண்களுக்கு அதுதான் என்னவென்றால், கர்ப்பிணி பெண்கள் அல்லது பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு நோட்பதற்கான சட்டம் என்ன? அவர்களுக்கு நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறதா? அப்படி நோன்பை விட்டால் அவர்கள் அதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? நோன்பை கதா செய்ய வேண்டுமா, குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டுமா என்பது சம்பந்தமான ஒரு சட்ட பிரச்சனையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று முக்கியமான இந்த மசாலாவை தவறாக சிலர் புரிந்திருக்கிறார்கள். அது ரெண்டாவது விஷயம் பொதுப்போக்கான ஒரு கவலையிடமான ஒரு நிலைமை. ரமதானுடைய நோன்பு என்பதை சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு அவல நிலைமை தோன்றி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் கர்ப்பிணியாகிவிட்டால் அல்லது பாலூட்டும் தாயாக இருந்தால் அவர்கள் எல்லோருமே நோன்பை விடலாம், அவர்கள் எல்லோருமே விதிவிலக்கில்லாமல் எல்லோரும் நோன்பு விடலாம் என்ற ஒரு தவறான கருத்து மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவ்வாறு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. இஸ்லாம் யாராக இருந்தாலும் அவர் கர்ப்பிணியாகிவிட்டால் நோன்பை விடலாம், யாராக இருந்தாலும் அந்த பெண் பாலூட்டக்கூடியவராக இருந்தால் அந்த பெண்ணுக்கு நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. அப்படி என்றால் யாருக்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்று கேட்டால், யாருக்கு நோன்பு நோட்பதன் மூலமாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு கர்ப்பிணி பெண் நோன்பு நோற்றால் அந்த பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதினால், அல்லது அந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதினால், அதே போன்று பாலூட்டும் தாய் தனக்கோ அல்லது தனது பால் குடிக்கும் குழந்தைக்கோ பாதிப்புகள் ஏற்படும் என்று கருதினால் அதுக்கு ஆதாரம் இருக்கணும். சும்மா அவராக கருத முடியாது, அவராக எடுத்துக்கொண்டு முடிவெடுக்க முடியாது. வைத்தியர்கள் ஆலோசனை கூறினால் நீங்கள் நோன்பை விடுவதுதான் உங்களுக்கு நல்லது அல்லது உங்களுடைய குழந்தைக்கு நல்லது என்று ஒரு நம்பகமான ஒரு வைத்தியர் கூறினால் அவருக்கு நோன்பு விடுவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதற்கு ஆதாரமாக முக்கியமாக அறிஞர்கள் சொல்வது, ஒவன்கான மரியவன் அலா சஃபரின் ஃபைதத்து மின் ஐயாமின் உஹர், யார் உங்களில் நோயாளியாராக இருக்கிறாரோ அவருக்கு நோன்பை விடலாம் என்று அல் குர்ஆன் அனுமதி கொடுக்கிறது. அப்போ இந்த கர்ப்பிணி பெண்ணும் பாலூட்டும் தாயும் அந்த நோயாளிகளுடைய பட்டியலிலே வருகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தகுந்த காரணங்களின் மூலமாக தகுந்த வைத்திய ஆலோசனையின் அடிப்படையிலே அவர்களுக்கு நோன்பை விடலாம். அல்லது இன்னொரு ஆதாரத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாயி போன்ற பல்வேறு நூட்களில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிரயாணிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையின் ஒரு பகுதியை விடுவதற்கு அனுமதித்திருக்கிறார், அதே போல நோன்பை விடுவதற்கு அனுமதித்திருக்கிறார். அதே போன்று கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நோன்பை விடுவதற்கு அனுமதித்திருக்கிறார் என்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தால் அதில் எப்படி இருக்கிறது? பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் என்றும் பாலூட்டும் தாய்மார்கள் என்றும் தான் இருக்கிறது. அதிலே அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் தான் நோன்பை விட வேண்டும் என்று அந்த ஹதீஸிலே இல்லை. இருந்தாலும் உலகத்திலே வந்த எல்லா அறிஞர்களுமே, நபித்தோழர்கள், சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்த மதுஹபுகளுடைய இமாம்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அந்த ஹதீஸினுடைய விளக்கம், சிரமம் ஏற்பட்டால் தான் நோன்பை விட முடியும். அப்போ எனவே யாரும் சொல்ல முடியாது ஹதீஸில் அப்படி நீங்கள் சொல்ல மாதிரி விளக்கம் நீங்கதான்னு கேட்கப்படாது. ஏன்? இந்த ஹதீஸை உலகத்திலே எல்லா அறிஞர்களும் அப்படித்தான் புரிந்திருக்கிறார்கள். யாராவது புதிய விளக்கம் சொன்னால் அவர் தான் அது தவறு விடுகிறார். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நோயாளி என்று சாதாரணமாகத்தான் சொல்கிறார். அப்போ தலைவலிக்கலாம் நோன்பு விடலாமா? தடுமல் சலிக்கலாம் நோன்பு விடலாமா? யாரும் அப்படி ஃபத்வா சொல்கிறது கிடையாது. மாற்றமாக என்ன, நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு சுகவீனம் இருந்தால் தான் நோன்பை விடலாம். அப்படித்தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம். குர்ஆனில் இல்லையே அப்படி. குர்ஆனில்
இப்படி சிரமமான நோன்பு இருந்தால்தான் உங்களுக்கு நோன்பு விடணும் அனுமதிக்கிறாய் சொல்லப்பட்டதா? இல்லை, தெளிவாக சொல்லப்படலை. அப்போ எனவே சில விடயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி அப்படி பொதுவாக சொல்லியிருக்கிறார். அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி ஒரு நோயாளி சாதாரண சிறு சிறு நோய்களுக்கெல்லாம் நோன்பை விட முடியாது என்று நாங்கள் புரிந்திருக்கிறோமோ, அதே போலதான் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அதே போல பாலூட்டும் தாயும் எந்தவித காரணமும் இல்லாமல் எந்த சிரமமே ஏற்படாமல் அவரவராக முடிவெடுத்து அல்லது சிறு சிறு சிரமங்களுக்காக வேண்டி அந்த நோன்பை விட முடியாது. அப்போ இது வைத்தியத்துறையோடு சம்பந்தப்பட்டது என்பதனால் சில பிரசவ வைத்திய நிபுணர்களை நாங்கள் அணுகி கேட்ட பொழுது இது சம்பந்தமாக வைத்தியத்துறை என்ன சொல்கிறது? கர்ப்பிணி தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பு பிடிப்பது சம்பந்தமான உங்களுடைய முடிவு என்ன? துறைசார் நிபுணர்களுடைய கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 180% பெண்கள் சாதாரண நிலையில் உள்ளவர்கள் தான். அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்பதாக ஆய்வுகளிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக அவராக நினைச்சு சொன்ன தகவல் இல்லை. ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் 80% பெண்கள் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அவர்களுக்கு இந்த நோன்பு நோற்பதனால் எந்த விதமான பாதிப்பும் வரப்போவதில்லை. யாருக்கு அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறதோ அல்லது வேறு வேறு நோய்களின் காரணமாக அடிக்கடி மருந்துகள் நீராகாரங்கள் அருந்த வேண்டிய பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த நோன்பை விட வேண்டிய தேவை வருமே தவிர பெரும்பான்மையான பெண்களுக்கு அப்படி தேவை ஏற்பட மாட்டாங்க. அப்போ எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த ரமதானுடைய நோன்பை நாங்கள் பிடிப்பதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும். எப்படியாவது விடுவதற்கு ஆதாரம் தேடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருடைய கேள்வியை பார்த்தா எப்படி சரி மௌலை உட்றதுக்கு ஒரு ஃபத்வாவை எடுத்து வந்துருங்க அப்படி மாதிரித்தான் கேள்வி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது எப்படி இந்த கேள்வி இந்த காலத்தில் உருவாகுது? முந்தைய தாய்மார்களுடைய காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் சாதாரணமாக நோன்பை விட்றதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஃபத்வாக்கள் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதன் காரணமாக எல்லாருக்கும் ஒரு சோம்பல். அன்பார்ந்த சகோதரர், எனவே நாங்கள் இந்த விடயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நமது குடும்பங்களில் உள்ளவர்கள், நமது மனைவிமார்கள், நமது சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், இவர்களிடத்தில் இந்த விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நோன்பு விட முடியாது. அதே போல் நீங்கள் பாலூட்டுகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் நோன்பு விட முடியாது. தகுந்த காரணம் இருக்க வேண்டும். வைத்திய ஆலோசனையின் அடிப்படையில் தான் நீங்கள் அதனை முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்களாக முடிவெடுத்துக் கொண்டு நோன்பை விட்டுவிட்டு ஜாலியாக சுற்றி திரிய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், முதலாவது இந்த விஷயம். ரெண்டாவது, இந்த கருத்து நான் மேலே சொன்ன கருத்து இது அறிஞர்கள் எல்லோருடைய, அதுக்கு மாற்றமாக யாராவது கருத்து சொல்லிக்கிறான்னு பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கல. அல்லாஹு ஆலம். நான் ஒரு இந்த துறையிலே பல்கலைக்கழகத்திலே ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிஞரிடத்தை கேட்டேன். இப்படி யாராவது ஃபத்வாக்க சொல்லியிருக்கு. நான் தேடி மட்டும் கிடைக்கல. எனக்கு குறுகிய தேடலினால் அவர் அந்த துறையில் கலாணி முடித்தவர். எனவே அவரிடத்தில் கேட்டால் அவர் சொன்னார், அப்படி எனக்குண்டா தெரியா, ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒதுக்கப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இருக்கும் என்பதாக அவர் சொன்னார். எனவே இது நாங்கள் எந்த அளவுக்கு என்றால் எங்களுக்கு தெரியும், எல்லா அறிஞர்களுக்கும் மாற்றமாக கருத்து சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருப்பார். யார்? இல்லை, உண்மையான அறிஞர், சைத்தான் இல்லை, உண்மையான ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர்கிட்ட ஃபத்வாக்கள் கொஞ்சம் வித்தியாசம் வகிக்கணும். அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹ் அவர் நாங்கள் சொல்லுவோம் லாஹிரியா, மதுஹபு லாஹிரியா, அதாவது வார்த்தைகள் அந்த வெளிரங்கமான சட்டத்தை மட்டும்தான் அவர் எடுப்பார். நேரடியாக வந்தால் நேரடியாக மட்டும்தான், அதுக்கு போகிற உள்ளுக்கால தேடி விளக்கமெல்லாம் தேடி போகிறதில்லை. எனவே அவர் பெரிய அறிஞர், சாதாரண அறிஞர் அல்ல, அவர் மிக முக்கியமான ஒரு அறிஞர், பல நல்ல நூல்களை எழுதியவர் ஒரு அறிஞர். இருந்தாலும் சில இடங்களில் எல்லா அறிஞர்களுக்கும் முரண்பட்டு மேலோட்டமான குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை வைத்து அவர் விளக்கம் சொல்லிடுவார். அப்போ அன்பான சகோதரர், அவர் கூட என்ன சொல்கிறாருண்டா, அவர் கூட இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் கிடையாது. யாருக்கு சிரமம் ஏற்படுகிறதோ, யாருக்கு பிள்ளைக்கு பாதிப்போ அல்லது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அவர்கள் தான் நோன்பு விடலாம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நினைவு வச்சுக்கணும். இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்தை நீங்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு தேவைப்படும் அடுத்த பகுதியில். ரைட், இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். இப்போ தகுந்த காரணங்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது நோன்பை விடுவதற்கு. ரமலான் மாதத்திலே நோன்பை விடுவதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையை நோன்பை விட்டுவிட்டார்கள். நோன்பை
விட்டுவிட்டார்கள். இப்பொழுது இவருக்கான தீர்ப்பு என்ன? நோன்பை விட்டு போட்டு சும்மா அதுக்கு பிறகு ஈக்கலாமா, அல்லது அவர்கள் ஏதாவது அதற்கான பரிகாரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அவர்கள் நோன்பு விடுவதற்கு ஆதாரமாக நாங்கள் சொன்ன வசனம் என்ன? ஒமங்கான மரியவன், யார் சுகவீனமாக இருப்பாரோ, நோயாளியாக இருப்பாரோ அவர் நோன்பு விடலாம் என்ற வசனத்தை நாங்கள் சொன்னோம். அதிலே இந்த சுகவீனமானவர்கள் பட்டியலிலே இந்த கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் உள்ளடங்குவார்கள். சில அறிஞர்கள் என்ன அந்த கருத்துக்கு உடன்படவில்லை. அவர்கள் நோயாளிகள் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் நோயாளிகள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் கற்பம் தரிக்காமல் இருப்பது தான் நோய். கற்பம் தரிச்சாக்களை போய் நீங்கள் நோயின்னு சொல்வது எந்த நியாயம் என்று சிலர் கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இல்லைங்களா? பால் சுரக்காமல் இருப்பது தான் ஒரு நோய். பால் சுரப்பதை நீங்கள் எப்படி நோய் என்று சொல்லலாம் என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள், 100% அறிஞர்கள் அது ஒரு நோய் என்ற வட்டத்திலே தான் கணித்து அதுக்கு ஃபத்வா சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை சொல்வதற்கு காரணம் என்னென்றால், நீங்கள் இதை கேட்டு போய் யார்கிட்டையாவது சொன்னால் அதை நோய் யார் சொன்ன அப்படின்னு சிலாக்கள் சொல்லலாம். எனவே அதற்காகத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹைர், அது அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், நோயாளிகளுக்கு நோன்பை விடலாம், நோயாளிகளுக்கு நோன்பை விடலாம். ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், அப்படி நோன்பை விட்டால் அவர்கள் வேறு நாட்களில் அதனை நோற்றுக்கொள்ள வேண்டும், வேறு நாட்களில் அவர்கள் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ எனவே அவர்களுக்குரிய சட்டம் என்ன? கதா செய்ய வேண்டும். அவர்களுக்குரிய சட்டம் கதா செய்ய வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய கருத்து. குர்ஆனுடைய கருத்து இந்த கருத்தை தான் பல அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பல அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அறிஞருடைய சஹாபாக்களுடைய கருத்தின் அடிப்படையிலே இந்த 2 சாராரும் நோன்பை விட்டால் அவர்கள் குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், ஒவ்வொரு நோம்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த 2 கருத்து தான் அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபலமான கருத்துக்கள். இந்த அதில் இன்னும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் சுருக்கமாக நாங்கள் சொன்னால் இந்த 2 கருத்துக்கள் தான் அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபலமான கருத்துக்கள். மூன்றாவது இன்னொரு கருத்து இருக்கிறது. என்னவென்றால், அந்த கர்ப்பிணி பெண், அதே போல பாலூட்டும் தாய், அவக்கு அந்த பெண்மணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு சில வேளை பாதிப்புகள் ஏற்படும். நோன்பு பிடித்தால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு சில வேளை பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த நேரத்திலே அதன் காரணமாக நோன்பை விட்டால் அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் 2ஐயும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று ஒரு ஃபத்வாவும் இருக்கிறது. இல்லைங்களா? முதலாவது ஃபத்வா எல்லாருக்கும், பிள்ளைக்காக விட்டாலும் சரி, அவருக்காக விட்டாலும் சரி, கதா செஞ்சால் போதும். இன்னொரு சட்டம், நீங்கள் பிள்ளைக்காக விட்டாலும் சரி, உங்களுக்காக விட்டாலும் சரி, நீங்கள் உணவு கொடுத்தா போதும். மூணாவது என்ன வித்தியாசம்? என்ன? உங்களுக்காக விட்டால் கதா செஞ்சால் மாற்றம் போதும். பிள்ளைக்காக நீங்கள் விட்டால் அல்லது உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து விட்டால் அந்த இடத்திலே நீங்கள் 2ஐயும் சேர்த்து செய்ய வேண்டும், 2ஐயும் சேர்த்து செய்ய வேண்டும். இதுதான் ஷாஃபி மதுஹப் போன்ற மதுஹபிலே உள்ள கருத்து. ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப், சவுதி அரேபியா, எங்கள் இலங்கை நாடு, இதுபோன்ற நாடுகளிலே உள்ள ஃபத்வா இந்த 2ஐயும் சேர்த்து செய்ய வேண்டும். இந்த 3 கருத்துக்கள் பிரதானமான கருத்துக்கள். இதிலே மிக பலமான கருத்து என்னவென்றால், கதா செய்ய வேண்டும். கதா செய்ய வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. இல்லை, கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஃபிதியா கொடுத்தால் போதுமானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், அதிலே முக்கியமாக இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 2 சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கருத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள், இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த 2 சஹாபாக்களுக்கும் மாற்றமாக வேறு எந்த ஒரு சஹாபியும் மாற்று கருத்து சொல்லவில்லை. எனவே சஹாபாக்களுக்கு மத்தியிலே உணவு கொடுப்பதுதான் இஜ்மாவான கருத்து. சஹாபாக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட கருத்து உணவு கொடுப்பது மாத்திரம்தான், கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஆனால் கதா செய்ய வேண்டும் என்று சொன்ன அறிஞர்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லுவார்கள்? கதா செய்ய வேண்டும் என்று சொன்ன அறிஞர்கள் இதற்கு இவர்களுடைய இந்த வாதத்துக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், அந்த அறிஞர்கள் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்
கதா செய்ய தேவையில்லை என்று சொல்லவில்லை, கதா செய்ய தேவையில்லை என்று சொல்லவில்லை. மாற்றமாக பிள்ளைகளுக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக வேண்டி நீங்கள் நோன்பை விட்டிருந்தால் அதற்காக வேண்டி நீங்கள் மேலதிகமாக செய்ய வேண்டியதுதான் இந்த ஃபிதியா. கதாவையும் செய்து ஃபிதியாவையும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களுடைய கருத்து உணர்த்துகிறது என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே மாற்றுத்தரப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், சில அறிவிப்புகளில் கதா செய்ய தேவையில்லை என்று வந்துதான் இருக்கிறது, அப்பொழுது உங்களுடைய இந்த வாதம் செல்லுபடியாகாது என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறார்கள், அப்படி வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் பலவீனமானவை, அது மாத்திரமல்ல, அந்த அறிவிப்புகள் நிறைய மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு முரணாகக்கூடியவை. ஏனென்றால் இஸ்லாத்திலே எந்த ஒரு கடமையாக இருந்தாலும் அதனை விட்டால் உங்களுக்கு கதா செய்துதான் ஆக வேண்டும். ஒரு காரணத்திற்காக வேண்டி நீங்கள் ஒரு கடமையை செய்யாமல் விட்டால் அதனை கதா செய்வதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை மீறக்கூடிய விதத்திலே அந்த அறிவிப்புகள் அமைந்திருக்கின்றன. எனவே நாங்கள் பலமான அறிவிப்பை மாத்திரம்தான் எடுப்போம், இந்த அறிவிப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ரைட். அப்போ எனவே கதா செய்ய வேண்டும் என்பதுதான் மிக பலமான கருத்து. இன்னும் யாராவது இல்லை இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றி நாம் ஃபிதியா மாத்திரம்தான் கொடுப்போம் என்று சொன்னால் அதுவும் ஓரளவு பரவாயில்லை. இந்த இரண்டையும் செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்காக வேண்டி நோன்பை விட்டால் இரண்டையும் செய்ய வேண்டும் என்ற கருத்து பலவீனமான கருத்து. யாருக்காவது அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை தந்திருந்தால் கதாவையும் செஞ்சு ஃபிதியாவும் கொடுத்தா பிரச்சனையும் கிடையாது. ஹைர். இப்போ வார முக்கியமான பிரச்சனை என்னண்டா, இன்றைக்கு சிலாக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, ஒன்றுமே செய்ய தேவையில்லை, நோன்பு பிடிக்கவும் தேவையில்லை, நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, ஃபிதியாவும் இல்லை, கதாவும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று ஒரு ஃபத்வாவை சொல்கிறார்கள். அப்போ அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால தான் இப்போ நிறைய கேள்வி வருது. இந்த பிரச்சனை மக்களுக்கு மத்தியில் பூதாகரமாகிறதுக்கு காரணம் இவ்வளோ காலம் இல்லாமல் இந்த புதிய ஃபத்வா சிலர்களினால் பிரச்சாரம் செய்யப்படுவதுதான் காரணம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக அவர்கள் ஃபத்வா சொல்வதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். நேரடி ஆதாரம் எதுவும் இல்லை, அவர்கள் கதா செய்ய வேண்டும் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கான மறுப்பை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நோயாளிகளுக்கு நோன்பை விட்டால் அவர்கள் கதா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இவர்கள் நோயாளிகளுடைய பட்டியலில் வருவார்கள் என்று நாங்கள் சொன்னோம். அல்லது அந்த ஹதீஸை நாங்கள் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா பிரயாணிக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கும் பாலூட்டும் தாய்க்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதித்திருக்கிறான் என்று அந்த ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸிலே எங்களுக்கு தெரியும் பிரயாணி வருகிறார். பிரயாணியுடைய சட்டம் என்ன? எல்லாரும் ஏற்றுக்கொண்ட சட்டம், நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட சட்டம் என்ன? அவர் விட்டால் என்ன செய்யணும்? கதா செய்யணும். அப்போ அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு பேருடைய சட்டமும் அதே போன்ற சட்டம்தான் என்பதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி இல்லை என்று அவர்கள் இருவருக்கும் ஸ்பெஷல் சலுகை நாங்கள் கொடுத்தால் ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நோன்பு கடமையில்லாத ஒரு சமுதாயமாக இந்த கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் மாறிடுவாங்க. எப்படி கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பு கடமையற்ற ஒரு சமுதாயமாக மாறிடும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டமா என்று கேட்டால் இல்லை. இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து தான் இந்த கருத்து. எந்த கருத்து? இந்த பெண்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள்? ஞாபகம் இருக்குதா? எப்படி விடலாம் சும்மா சொன்னாங்களா? சிரமமாக இருந்தால், பிரச்சனைகள் வருமாக இருந்தால் தான் விடலாம். ஆனால் இன்றைக்கு ஃபத்வா சொல்கிறார்கள், அதை சொல்றதில்லை. இன்றைக்கு ஃபத்வா சொல்கிறார்கள் இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய இந்த அபூர்வமான கருத்து, அதை சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்வது கிடையாது. அவர்கள் சிரமம் இருந்தால்தான் அவர்கள் நோன்பை விட வேண்டும் என்று சொல்வது கிடையாது. அதனால்தான் அவருடைய அந்த ஃபத்வாவுக்கு நியாயம் சொல்லும்போது என்ன சொல்வார்கள் என்றால், அது இப்படி கதா செய்ய சொன்னால் பெண்களுக்கு பெரிய சிரமம் வந்துடும். என்ன சிரமம் வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ 1 வருஷம் 9-10 மாதம் கற்பின், அப்போ 1 வருஷம் நோம்பு கேன்சல் இல்லை. அதுக்கு பிறகு 2 வருஷம் பாலூட்டும் காலம், அப்போ அதில் ஒரு 2 வருஷம் இல்லை, அப்போ 3 வருஷம். எத்தனை நோம்பு? 90 நோம்பு. சரி, இது ஒரு பிள்ளை தானே,
அடுத்த புள்ள உறக்குது. அடுத்த புள்ள வந்தால் வர 3 வருஷம் இல்லை. அப்போ எத்தனை நோம்பு? 180 நோம்பா? 180 நோம்பு. இதை மாதிரி 5 புள்ள வத்தாயிட கதை என்ன? அந்த பெண்கள் எப்படி நோன்பு இந்த கதா செஞ்சு முடிக்கணுமா? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இஸ்லாம் அப்படியான ஒரு சட்டம் சொல்லுமா என்று ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அந்த கேள்வியை கேட்கறதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம் என்ன? முதலாவது பேசிக் லெவலில் ஏன் அவர்கள் நினைக்கிறார்கள் கர்ப்பிணியாகினாலே நோன்பு விட்டுறணும், பால் ஊட்டும் தாயாக இருந்தாலே நோன்பை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க. அப்படி சொல்லலையே நாங்கள். உங்களுக்கு யார் எல்லா நோன்பை கூட சொன்ன? உங்களுக்கு வைத்திய ஆலோசனைகள் அடிப்படையில் அப்படி தொடர்ந்து ஒத்தருக்கு நடக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்படி மிச்சம் அரிதாக கொஞ்சம் பேருக்கு தான் நடக்கும். அப்படி நடந்தால் அவர்களுக்கு அறிஞர்கள் அப்படி ஒரு சலுகை வழங்கி இருக்கிறார்கள். அப்படி ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு முறையும் பிள்ளை பெறும்போது இப்படியான பிரச்சனைகள் வருகிறது, அவருக்கு நோன்பு பிடிக்கவே முடியாது, இப்படி பல நூற்றுக்கணக்கான நோன்புகள் அவருக்கு நிலுவையில் இருக்கின்றன என்றால் அவர்களுக்கு அந்த ஃபத்வாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த கதா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் சொல்கிறார்கள். ஆனால் அப்படியான பெண்கள் எங்களுக்கு மத்தியில் இல்லை. எனவே அரிதாக இருக்கக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு நாங்கள் பொதுச்சட்டம் சொல்லக்கூடாது. அரிதாக இருக்கக்கூடிய ஒன்றை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய கலையிலே பொதுச்சட்டம் சொல்வது பிழை. எனவே இப்படி ஃபத்வா சொன்னதன் காரணமாக என்ன நடந்திருக்கிறது? மக்களுக்கு மத்தியில் இந்த ரமதானுடைய நோன்புக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் சென்று விட்டது. ரமதானுடைய நோன்பை எப்படியாவது சிரமப்பட்டு பிடிக்க வேண்டும் என்றுதான் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் நினைப்பான். அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான முக்கியமான ஒரு காலம். நோன்பு மட்டும் நாங்கள் பிடிக்கிறோம், நோம்போட சேர்த்து எத்தனையோ நல்லவர்களை செஞ்சு இந்த ரமதானை உடைய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பக்கூடிய இந்த காலத்திலே அதில் முக்கியமான பிரதான அமலான நோன்பை கூட நாங்கள் இவ்வளவு ஒரு சர்வசாதாரணமாக மக்களுக்கு மத்தியில் சித்தரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயத்தை நாங்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். இதனை நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து என்பது ஒரு நூதனமான கருத்து. இப்படி சொல்வது பெண்கள் என்ற கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியமில்லை, நோன்பு கடமையாகுவதே கிடையாது அவர்களுக்கு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அப்படியான கருத்து மிக தவறான ஒரு கருத்து. இஸ்லாம் எல்லா முஸ்லிம்களுக்கும், வயது வந்த எல்லா முஸ்லிம்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற கட்டளையைத்தான் புத்தி சுவாதீனம் உள்ள வயதுக்கு வந்த அனைத்து ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஒவ்வொருவரும் இந்த நோன்பை நோட்க வேண்டும் என்பது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யாரெல்லாம் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்ற மிக திட்டத்தெளிவான திட்டவட்டமான வசனம் இருக்கும் பொழுது நாங்கள் வேறு ஆதாரங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றுவதற்கு முயலக்கூடாது. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்திலே தெளிவை தந்தருவாராக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.